जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும். உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி எப்படி இருக்குது உங்களுடைய பலன்கள்லாம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை, திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இப்போ கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது வேலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் வேலை மாறியாச்சு, சில பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வெளிநாடும் அப்படி தான் இருக்குது. வெளிநாடு இதோ நான் சொல்கிறேன், இதோ நாளைக்கு சொல்கிறேன், நாளான்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் போயின்னு இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் உங்களுக்கு வேண்டாதவங்கக்கிட்டேருந்து கால் வரும். உங்களுக்கு யார் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து அண்ணன் ஒரு கால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணும். உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க, தேவையில்லாத இடத்துலேருந்து உங்களுக்கு கால் வரும். அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலாகவும் மன சங்கடமாகவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்டா இவன் கால் பண்ணுறான், நமக்கு இவ்வளோ நாள் இல்லாது இப்போ எதுக்கடா நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த கன்னிராசி பொறுத்த அளவுக்கு ரொம்ப சில விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா ராசியில் இப்போ கேது இருக்குது. இன்னும் இந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 26ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி. அப்போ இப்போ கேது ஜென்ம ராசியில் கேது இருக்கார். இப்போ அடுத்தது மாறும்பொழுது தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன விஷயம் எப்போதுமே நீங்கள் இந்த கன்னிராசி இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு சில நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா இங்கே ஏதாவது கற்பக விநாயகர் கோவில் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லது. அப்படி இல்லைன்னா திருவள்ளூர் பக்கத்தில் வீரராகவ பெருமாள் கோவில்னு இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சில உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் உடல் உபாதைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு தேய்மானம் அல்லது எலும்பு பலவீனம்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு அதிகமாக காணப்படும். தைராய்டு பிரச்சனை வரும், தைராய்டு சம்மந்தமான சில விஷயங்கள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இந்த வாரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. மருத்துவ செலவு அதிகரிக்கும். இவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு செவனேன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது.
அதே போல் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தை பாதுகாத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக சேர்க்கைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பார்வைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சில பேர் எப்போ உங்களை கவுக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ இதை சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்போ இதாவது தென்னை எப்போ காலியாகும்னு சொல்லுவாங்க, எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் சில விஷயத்தில் பொறுமையாக நிதானித்து சில விஷயங்களை பொறுமையாக முடிவெடுங்க. அப்போ உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்கிறாங்க என்ன ஏது நீங்களாக முதல்ல பேசிடாதீங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க. அப்போ உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். நீங்களாக எடுத்தோடனே இப்போ டக்கு நீங்கள் பேசிட்டிங்கன்னா பிரச்சனை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பேசுகிறத கேட்டு நீங்கள் பேசுங்க. அப்போ உங்களுக்கு சில விஷயங்களில் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். நிறைய நல்ல நற்காரியங்கள்லாம் நிறையா கூடி வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள், சில பேருக்கு நல்ல செய்திகள், வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். நல்ல சில நல்ல சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இருப்பவர்கள், அதாவது நான் சொல்கிறது 52 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், 52 வயசுக்கு மேலே 70 அல்லது 72 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உடல்நிலைக்கு ஆயுர்வேதம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் அது நீங்கள் முயற்சி பண்ணி ஆயுர்வேதம், இந்த சித்த வைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆயுர்வேதம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது. நிறைய ஒரு பேர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பேர், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. இருந்தாலுமே உங்களுடைய இதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன செய்யணும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், சமயோஜிதமாக யோசித்து சில முடிவுகள் பண்ணுங்கள். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க. நல்ல ஒரு அமைப்புகள் உண்டு. அதே போல் இடம், பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். இந்த வாரத்தில் கன்னியா ராசிக்காரர்கள் ஏதாவது பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணம் போவாங்க. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் மூலமாக வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாம் உங்கள் இதுபடி ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த வாரத்தில் அதிகமாக நீங்கள் போடக்கூடியது மஞ்சள் நிறம் அதிகமாக பயன்படுத்துங்க, வெள்ளை நிறம் அதிகமாக பயன்படுத்துங்க, நீல நிறம் அதிகமாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை, அதுக்கு அடுத்ததாக புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த 3 நாளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுங்கள். அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த வாரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ஏதாவது ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. உங்களுக்கு சப்போஸ் என்னால் கோவிலுக்கு அவ்வளோ தூரம் போக முடியல, இப்போ திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் சொல்லியிருந்தேன். அதே போல் கற்பக விநாயகர், சப்போஸ் உங்களால் கோவிலுக்கு போக முடியல, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்காவது போய் ஒரு பெருமாள் ஆலயமோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயமோ போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 3 தீபமும் 11 பிரதட்சணமும் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. இந்த வாரம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.